ஒரு காலத்தில் மலர்களால் சூழப்பட்ட அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு கருணையுள்ள ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு குட்டி மகள் பிறந்தாள். அவளுக்கு இளவரசி ஆரோகி என்று பெயர் வைத்தார்கள். அந்த நாளில் ராஜ்யம் முழுவதும் மகிழ்ச்சி. நல்ல பரிகள் எல்லாம் வந்து ஆரோகியை ஆசிர்வதித்தார்கள். ஒரு பரி சொன்னாள், இந்த குழந்தை மிகுந்த கருணையுடன் வளரும். மற்றொரு பரி, அவள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவாள். ஆனால் அந்த அழைப்பில் வராமல் போன ஒரு பழைய பரி கோபத்துடன் வந்தாள். இந்த இளவரசி ஒருநாள் ஊசியால் குத்திக் கொண்டால் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவாள் என்று சொன்னாள். அனைவரும் பயந்தார்கள். அப்போதே ஒரு நல்ல பரி சொன்னாள், பயப்படாதீர்கள், அவள் தூங்குவாள்தான். ஆனால் உண்மையான அன்பால் அவள் மீண்டும் விழிப்பாள். ராஜா உடனே, ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஊசிகளையும் அகற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். ஆண்டுகள் சென்றன. ஆரோகி ஒரு நல்ல மனசு கொண்ட அழகான இளவரசியாக வளர்ந்தாள். ஒரு நாள் அரண்மனையின் பழைய கோபுரத்தில் அவள் ஒரு பழைய சுழல் ஊசியைப் பார்த்தாள். இது என்ன என்று ஆர்வமாகத் தொட, அச்! அவள் மெதுவாக தூங்கிப் போனாள். அரண்மனை முழுவதும் அமைதி. பூக்கள் உறங்கின. பறவைகள் பறக்கவில்லை. முழு அரண்மனையும் தூங்கியது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு இளம் இளவரசன் அந்த அரண்மனை பற்றி கேட்டான். அவளை நான் பார்க்க வேண்டும் என்று தைரியமாக பயணம் செய்தான். முள்ளுக்காடுகளை கடந்து அரண்மனைக்குள் சென்றான். அங்கே தூங்கிக் கொண்டிருந்த ஆரோகியை பார்த்தான். அவளின் நல்ல மனமும் அமைதியான முகமும் அவரது மனத்தைத் தொட்டது. அவன் மெதுவாக சொன்னான், எழுந்திரு இளவரசியே. அந்த நிமிடம் மந்திரம் உடைந்தது. ஆரோகி விழித்தாள். அரண்மனை மீண்டும் உயிர் பெற்றது. மலர்கள் மலர்ந்தன. பறவைகள் பாடின. மக்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் நண்பர்களாகி அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்.